இந்த சங்கீதம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் எஸ்ரா நெகேமியா நாட்களில் எழுதப்பட்ட சங்கீதமாக எழுதப்படுகிறது. வெயிட்டிங் ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மீட்புக்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஜெபத்து கடைசியில் அவர் இஸ்ரவேலின் அதன் சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொள்வார் அப்படின்னு இந்த இடத்துல முடியுது. அது ஒரு விசுவாசத்தோட எழுதப்பட்டு நம்ம பார்க்க முடியும். முதலாவது பார்க்கும்போது 2வது வசனம், கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழங்கள் சொல்லும்போது நிறைய நெருக்கங்களும் துன்பங்களும் அந்த பாபிலோனில் இருந்த நேரத்தில் அவங்களுடைய நெருக்கங்கள் நிமித்தமாக கர்த்தர் அவர் விடுதலை தருவார் என்ற அந்த விசுவாசத்தோட அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல கூப்பிட பார்க்க முடியும். 2வது, தேவ திட்டம், தேவனுடைய சித்தம் அவர் நிச்சயமாக என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அது ஒருவேளை கால தாமதமாக இருக்கும், இல்லைன்னா உடனே இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார், ஒரு மாற்றம் இல்லாதபடி நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். சொல்றார், ஆழங்களிலிருந்து உண்மை கூப்பிடு என்று ஒரு நம்பிக்கையோடு அந்த பார்க்க முடியும். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக சொல்கிறார். இந்த 2 வசனம் தியானிக்கும் போது யோனா தீர்க்கதரிசியுடைய ஞாபகம். யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவும் பகலும் இருந்தார். அவர் அங்கிருந்து விண்ணப்பம் பண்ணலாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதில் யோனாவுக்கு தெரியும், முதலாவது யோனா ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி நினிவேக்கு அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அழைக்கிறார். யோனா விலகி போகிறார், கர்த்தரையோட சமூகத்தை விட்டு விலகி போகிறார். அப்போ பெரும் காற்றை கர்த்தர் வீச செய்கிறார். அப்பவே யோனாவுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை ஃபாலோ பண்றாரு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவன், நம்ம தான் தள்ளிக்கு வந்து கொண்டிருக்கு. அவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மீன் யோனாவை விழுங்குகிறது. 3 நாள் இரவும் பகலும் அந்த மீனின் வயிற்றில் இருந்தார். 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டி. கன்ஃபார்ம் பண்றாரு, ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டி அப்படின்னு சொல்றாரு. 6வது வசனம் பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அவருடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அந்த நம்பிக்கை அவர் விடும்போது, அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார், மீட்டுக் கொள்வார். என் ஆத்மா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் சேர்ந்தது. அப்பொழுது எப்போ என் ஆத்மா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், கர்த்தரை நினைத்த பொழுது, கர்த்தருக்கு முன்பாக வந்த பொழுது, கர்த்தரை விசுவாசித்த பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வெளியில் புதியின் சத்தத்தோடு நமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படி சொன்ன உடனே மீன் என்ன செய்யுது, அந்த கட்டளை கேட்டால் போய் கீழே பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, அதான் தேவனுடைய திட்டம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக தேவனுடைய திட்டம் வைத்திருந்தார். அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அடுத்ததாக பார்க்கும்போது 3வது வசனம், சங்கீதத்தில் 3வது வசனம், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பினால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்னாடி அக்கிரமங்களோட யார் போக முடியும், யார் நிலைநிற்க முடியும், ஒருத்தரால முடியாது. யார் நிலைநிற்பான் ஆண்டவரே. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் ஒருவரை மன்னிக்கிறவரும் பார்க்கணும். அவர் பயப்படும்படிக்கு, அவர் பயப்படத்தக்கவர். கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். நம்மெல்லாம் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அதை பயப்படுகிறவர்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அவர் பயப்படத்தக்கவர். ஏன்னா யாத்ராவை 19வது அதிகாரம் 21 பார்க்கும்போது ஆண்டவர் மோசே எடுத்துட்டார், நீ இறங்கி போ, நீயும் ஆரோனும் ஏறி வாருங்கள். ஆசாரியர்கள் ஜனங்கள் என்னிடத்தில் வர வேண்டாம், அவங்க நிர்மூலமாக சங்காரம் பண்ணாதபடிக்கு என்னிடத்தில் வர வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவ்வளவு பயங்கரமானவர். ஆனால் அவர் மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்தருக்கு இடையாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அங்க நம்ம போக முடியாது. அதனால சொல்றாரு,
நீ இறங்கிப்போ, அவங்க வர வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. அவ்வளவு பயங்கரமானவர். அவர் மகா பரிசுத்தர். ஆனால் அன்புள்ளவர்னு பார்க்கணும், இரக்கமுள்ளவர்னு பார்க்கணும். அடுத்த வசனம் பார்க்கும்போது, எப்பொழுது விடியும், நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அதான் வெயிட்டிங் ஃபார் லார்ட். அந்த மீட்பு கர்த்தர் தருவார் அப்படி சொல்லக்கூடிய அந்த காத்திரம் எப்பொழுது விடியும், அந்த நெருக்கத்தில் ஆழங்கள் கூப்பிடும்போது எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்கள் அந்த ஆட்டு மந்தையில காவல் காக்குறாங்க. எப்பொழுது விடியும் சொல்லி காவல் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சூரிய வெளிச்சம் எப்போ வருது, அதுதாங்க சொல்றாரு. ஜாமக்காரர் அவங்க எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறது போல நாங்க ஆண்டவரை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அடுத்தது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. கர்த்தரிடத்தில் மாத்திரமே திரளான மீட்பு உண்டு, அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு, அவரிடத்தில் என்ன செய்ய உண்டு, கிருபையும் அவரிடத்தில் உண்டு. அதான் யோனா சொல்றாரு, நீ நீடிய சாந்தம் உள்ளவர் என்றும் கிருபை உள்ளவர் என்றும் மனஸ்தாபப்படும் நான் அறிவேன் சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு மாத்திரமே கிருபை உண்டு. அவர் கிருபை உள்ள தேவன். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொள்வார். சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொள்வார். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் கொஞ்சம் வச்சுட்டு அப்படி விடுறதில்லை. நம்ம ஆண்டோட சரண்டர் ஆகும்போது எல்லா பாவங்களையும் என்ன செய்கிறார், நமக்கு மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கும் போது கர்த்தருடைய திட்டம் அப்படி பார்க்கணும். இந்த தேவ சித்தம், தேவ திட்டத்தை ஆண்டவர் நம்ம ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 15வது வசனத்திலும், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நம்ம தெளிவாக ஒரு பிக்சர் பார்க்க முடியும். அங்க சொல்றாரு, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஜெனிசிஸ் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் சொல்லி அங்கே சொல்றாரு. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டோடைய வாக்கு மாறாது. அவருக்கு தலையை நசுக்குவான்னு சொன்னார். இங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக செய்தார், தந்தரளி கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பின் மூலமாக, அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன செய்ய தேவனத்துல சமாதானம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அந்த இடத்துல சொல்லி, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, அவரிடத்தில் கிருபை உண்டு, அவர் சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொள்வார். லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் பார்க்கும் 21 வசனம் 22 வசனம் நம்ம வாசிப்போம். லேவியராகமம் 16 21 22. அங்க ஆரோன் என்ன செய்யறான்னா, 2 கைகளையும் அந்த அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டின் தலையிலே கையை வைத்து இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் அதன் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆலோசமாய் அனுப்பி பார்க்கிறோங்க. அதன் தலையின் மேல் 21 அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவுள். அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கடங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அந்த ஆட்டின் தலையிலே எல்லா இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமத்தப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய தலையில நம்முடைய பாவங்கள், ரோகங்கள், துக்கங்கள் எல்லாம் அவருடைய தலையிலே சுமத்தப்பட்டது. அவர் நமக்காக என்ன செய்தார், கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து விட்டார். பார்க்கிறோம். ஆழங்களிலிருந்து கூப்பிட்டார். இந்த ஜெபத்துல பார்க்கிறோம், சங்கீதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மிகுந்த சத்தமாய், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம இந்த சிந்தித்து பார்க்கிறோம். நாம் கைவிடாதிருக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டவராக அந்த ஈனக்கோலமாய் 3 ஆண்டுகளில் தொங்கினார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பீக்கப்பட்டது, உளப்பட்ட நிலம் போல பார்க்கிறோம். அவருடைய தன்னுடைய பரிசுத்த ரத்தம் முழுவதுமாக சிந்தினார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியில சொல்ற ஞாபகம் பார்க்கிறோம். யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பார் சொன்னார். இந்த ஆண்டவர் இருந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் பூமியின் இதயத்திலே இருந்தார். அவர் வேத வாக்கியம் பண்ணி 3ஆம் நாள் வீட்டில் ஜீவித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்க முடியாது நாம் கூறியிருக்கிறோம். அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்திருக்கிறார்.
நமக்கு தேவனத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றிருந்திருக்கிறார். அந்த பயங்கரமான ஒரு இடத்தில், பயப்படுகிற இடத்தில் அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக அவர்களை சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, அது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியான பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அன்பு நமக்காக பலியானார், எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு. ஆண்டவரை ஆராதிக்கும் இன்னைக்கு நமக்கு கூடியிருக்கிறோம்னா நம்முடைய விசுவாசத்தை தந்தவர் அவர். நமக்கு ஒரு விசுவாசத்தை தந்து அவரிடத்தில் மட்டுமே கிருபை உண்டு, மன்னிப்பு உண்டு. நம்ம விசுவாசிக்கிறோம், அதை பார்க்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களை மீட்டுக் கொள்வார், நம்மையும் மீட்டுக் கொண்டார். எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் பார்க்கிறோம் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தில் நின்று நம்மை மீட்டுக் கொள்கிறவர். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால மாற்றமே நமக்கு மீட்பு. விசுவாசத்தினால கிருபையினால் நம்ம என்ன செய்ய மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நம்ம சிந்திக்கக்கூடிய காரியம், அந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம் எல்லாருமே அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். அவருடைய திட்டம் மாறாத என்று விசுவாசிக்க வேண்டும். தேவ திட்டத்தை நாம் விசுவாசித்து நம்மை மீட்டுக்கொண்டு அவருடைய திட்டம், அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தேன். இவரின் நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்க சொல்லி அவருக்கு பிரியமான தன்னுடைய ஒரே சொந்த குமாரன் நமக்காக தருவார் சொல்லி அழைக்க கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமா இருக்கிறோம். பாவ சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, பாவ கட்டுகள் உடைந்தது, அவர் கூட தகர்த்தெறிந்தார். அவர் விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்வது, நிச்சயமாக நமக்கு மீட்பு கிடைத்தது. அந்த சந்தோஷத்தோட நம்ம இந்த வேலையில ஆண்டவர் ஆராதிக்கலாம். கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த காரியம் அவர்கள் சேரும்படியாக தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக அந்த மாம்சத்தின் திரையின் வழியாக தேவனிடத்தில் நித்திய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு கிடைத்த சமாதானம் அது குறைவில்லாதது, அது நித்திய சமாதானம். நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழுவோம். அவருடைய வருகையில கிறிஸ்துவோடு கூட நாம் இருப்போம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லை, எப்படியாவது சர்ச்சைக்கு போயிடணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், அங்கே போனது இல்லை. நம்ம மீட்டுக்கொண்ட தெய்வத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு வெளிப்படுதும் நமக்காக தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக அவருடைய கிருபையினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தோடு அவரை எப்பொழுதுமே நம்ம படித்துக் கொள்வர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் சாட்சியாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை எப்பொழுது மகிமைப்படுத்துவனால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை.